ஹாய் கைஸ். வெங்கடேஷ் பட் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் குக் வித் கோமாளி 5வது சீசன்ல கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குக் வித் கோமாளி அப்படின்னா அதுல கோமாளிகளை தவிர அதுக்கப்புறம் அதுல உள்ள ஆங்கரா இருக்கட்டும், அதுல செஃப்பா இருக்கட்டும், செம்மையா காமெடி பண்ணுவாங்க. இந்த செஃப்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க செஃப் மாதிரியே தெரியாது. அவங்க அதுக்கு காமெடி பண்றது செம்மையா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இதையே நிறைய பேர் லைக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்பவுமே செஃப் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த ரியாலிட்டி ஷோல அவங்க செஃப் மாதிரியே நடந்துக்க மாட்டாங்க. செம்மையா காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. புகழ்கிட்டலாம் அடிச்சு சண்டை போடுவாங்க. எல்லாருக்கிட்டையுமே இந்த கரண்டியை தூக்கி காட்டுறது, பாத்திரத்தை தூக்கி மூஞ்சில அடிக்கிறது, எதையா உனக்கு தக்காளியை புழிஞ்சு விடுறது, இந்த மாதிரி தான் செஃப் தாமும் அதுக்கப்புறம் வெங்கடேஷ் பட் அவங்க 2 பேருமே பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர்ல இப்போ வெங்கடேஷ் பட் அவரு நான் குக் வித் கோமாளி சீசன் 5ல இருந்து விலகிறேன். நான் அதுல கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேர் குக் வித் கோமாளி 5 எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சோசியல் மீடியால கேட்டுக்கிட்டு இருக்கும்போது வெங்கடேஷ் பட் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் குக் வித் கோமாளி 5ல இருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா மனசு நொந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒரு இடத்துல ஒரு 4 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். 4 சீசனா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரை 5வது சீசன்ல பார்க்க முடியாது அப்படிங்கும்போது நிறைய பேர் என்னடா இது குக் வித் கோமாளி 5 எப்போ ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதிர்ச்சியில தான் இருக்காங்க. குக் வித் கோமாளி ஷோ அப்படிங்கிறது நிறைய பேர் மன உளைச்சல். சமையலுக்காக பார்க்கல இந்த ஒரு ஷோ அப்படின்னா. குக் வித் கோமாளி அப்படின்னா நிறைய பேர் சமையலுக்காக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது இதுல நிறைய பேர் சமையலுக்காகவே பார்க்க மாட்டாங்க. அதுல உள்ள காமெடி நிறைய பேர் பயங்கர சிரிப்பா இருக்கும். ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கும், டிப்ரெஷன்ல இருக்கும். அப்படிங்கும்போது இந்த ஒரு ஷோவை பார்க்கும்போது நிறைய பேருக்கு பயங்கர சிரிப்பா தான் இருக்கும். இதுக்காகவே இந்த ஷோவை நிறைய பேர் பார்க்குறவங்க இருக்காங்க. இந்த ஷோ எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் முழிப்புதிங்கி இருக்கும்போது வெங்கடேஷ் பட் இதுல இருந்து விலகிறாரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் விலகி இன்னும் ஏதோ ஒரு ஷோக்கு தான் போற மாதிரியும் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா, எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நான் இதுல இருந்து வெளில போனாதான் எனக்கு அதுல சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதுல இருந்து வெளில போறேன். இது வரைக்கும் எனக்கு ஆதரவு தெரிச்ச எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை சன் டிவில ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று நடக்கலாம், ஒருவேளை அங்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. வெங்கடேஷ் பட் வெளில போனா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி தோணுது குக் வித் கோமாளி எப்படி பிடிக்கும்? இதை சமையலுக்காக தான் பார்க்குறேன் இல்லை மன உளைச்சலுக்காக பார்க்குறேன் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.